Hey guys, welcome back to Code with Indu. We are going to see about stages and tasks in day 6. Yesterday we saw how Spark builds a DAG like it is a roadmap for execution. But hey, a roadmap alone does not drive the car, right? You need to break the journey into stages and assign tasks. So today we will see how Spark takes the DAG and actually runs it. ஓகே குயிக்காக ஒரு ரீகேப் பார்த்துருவோம். டேகுங்கிறது ஒரு ஸ்பார்க்ஸ் எக்ஸிக்யூஷன் பிளான். பட் ஸ்பார்க் மட்டுமே வந்துட்டு அந்த ஹோல் டேகை ஒரே டைமில் ரன் ஆகாது. இட் வில் சாப்ஸ் இட் இன் டு ஸ்டேஜஸ் அண்ட் ஈச் ஸ்டேஜ் இஸ் மேட் அப் ஆஃப் டாஸ்க். திங்க் ஆஃப் இட் லைக் அ குக்கிங் காம்படிஷன். லைக் ஸ்டேஜுங்கிறது குக்கிங் ஒன் டிஷ். Task is like each chef chopping, frying, or mixing their portions. They all combined to create a new unique dish. Like குக் வித் கோமாளி பார்த்துருப்பீங்க. குக் வித் கோமாளியில் குக் பண்ணுறது வந்துட்டு குக் மட்டுமா கிடையாது. குக் அண்ட் கோமாளி ரெண்டு பேருமே சேர்ந்து தான் வந்துட்டு குக் பண்ணுவாங்க. அப்போ வந்துட்டு என்னென்னா குக் வந்துட்டு அந்த ஹோல் ஒரு ரெசிபி தான் செய்வாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு டிவிஷன்ஸாக பிரிச்சுவாங்க. எதுக்கப்புறம் எது செய்ய போகிறோம் அப்படிங்கிற எக்ஸிக்யூஷன் பிளானை அவங்க முன்னாடியே யோசிச்சு வச்சுருப்பாங்க. அதுபடி அவங்க நடந்துப்பாங்க. அந்த பிளான் அந்த ஒரு ஸ்டெப் செய்யறதுக்கான ப்ரொசீஜர் இருக்கும். அந்த ப்ரொசீஜரை மறுபடியும் கட்டிங்காக பிரித்து பிரித்து ஓகே நீ இதை செய், நான் இதை செய்கிறேன். அப்போனா வந்துட்டு நம்மளுக்கு டைம் ஃபாஸ்டராக இருக்கும். ஸோ தட் we can save time because one man one chef cannot cook in குக் பண்ண முடியாது. ஒரு ஒரு லிமிட்டட் டைமில் குக் பண்ண முடியாது. ஸோ they will help each other and they will execute the plan and they will uh, give their finished output in the correct time. So here the same thing happens in the DAG also. Like see, the code will split create it into job and job will split it into stages. இங்க ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 இருக்கே, ஒரு ரெண்டு ஸ்டேஜ் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னா கிடையாது. நம்ம கொடுக்க போகிற கோட் எக்ஸிக்யூஷன் பிளான் பொறுத்து அந்த டாக் வந்துட்டு அதாவது ஸ்பார்க் வந்துட்டு எவ்வளோ ஸ்டேஜஸ் தேவைங்கிறத அதுவே முடிவு பண்ணி ஸ்டேஜஸ் வந்து பிரிச்சுக்கும். ஈச் ஸ்டேஜஸ் வில் பி டிவைடட் இன்டு ஸ்மால் ஸ்மால் யூனிட்ஸ் லைக் டாஸ்க். இது எல்லாமே சேர்ந்து டாஸ்க் எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமேட்டு தான் the whole output is given. Like stage is a set of tasks that can run without shuffling the data. இதை வந்து நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வாட் இஸ் ஸ்டேஜ்? ஸ்டேஜுங்கிறது என்ன, ஸ்டேஜ் என்ன பண்ணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஸோ ஓகே, நம்ம எப்பயுமே வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸ் ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு சொல்கிறதுனால இதுவும் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். நம்ம எல்லாருக்குமே பிரியாணி பிடிக்கும் இல்லையா? இமேஜின் யூ ஆர் மேக்கிங் அ பிரியாணி. One step is chopping veggies, like stop chopping the meats. Another stage is cooking rice. You cannot cook rice before chopping onion, right? Like நீங்க வந்துட்டு பிரியாணி செய்யும் போது ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே என்ன பண்ணுவீங்க, எண்ணெய் எல்லாம் ஊற்றி எல்லா ஸ்பைசஸும் போட்டு ஆனியன்லாம் போட்டு கிறிஸ்பாக வர வச்சு எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சிக்கன் போட்டு அதுக்கப்புறம் வாட்டர் ஊற்றி அதுக்கப்புறம் தானே ரைஸ். கரெக்டு தானே? நம்ம எஸ்டர்டே சாம்பார் வச்சு சொன்னோம், இப்போ நம்ம பிரியாணி எடுத்துக்கிறதுனா பிரியாணி வச்சு சொல்லுவோம். ஸ்ட்ரைட்டாகவே நான் ரைஸ் குக் பண்ணிட்டேன், அதுக்கப்புறமேட்டு நான் வந்துட்டு ஆனியன்ஸ் போடுறேன், அதுக்கப்புறம் நான் மீட் போடுறேன், அதுக்கப்புறம் சிக்கன் போடுறேன் அப்படின்னா இட் வில் கொலாப்ஸ், ரைட்? த டேஸ்ட் வில் நாட் பி குட். இதுதான் இதுக்கப்புறம் இது அப்படின்னு நம்ம வந்துட்டு ஏற்கனவே ஒரு ப்ரீ பிளான்டு ஒரு விஷயம் வச்சுருக்கோம். அந்த பிளான் பொறுத்து தான் நம்ம வச்சுக்கணும். கரெக்டாக சேம் அண்ட் ஸ்பார்க் ஸ்டேஜஸ் டிபெண்ட் ஆன் ஈச் அதர். ஒன்றுக்கு ஒன்று வந்துட்டு இன்டர்லிங்க்டாக தான் இருக்கும், ரிலேட்டடாக தான் இருக்கும். அ ஸ்டேஜ் இஸ் அ செட் ஆஃப் டாஸ்க் தட் கேன் ரன் வித்தவுட் ஷஃப்லிங் த டேட்டா. ஒன்றுக்கு ஒன்று வந்துட்டு மர்ஜ் ஆகாமல் இது தனி ஸ்டெப் இது தனி ஸ்டெப். whenever spark sees a shuffle like reduce by key, it creates a new stage. So that stage will create it divided into multiple tasks and it will do that shuffling inside the stage. ஸோ அந்த ஷஃப்லிங் வந்துட்டு எதுக்காக புது ஸ்டேஜ் கிரியேட் பண்ணுது அப்படின்னா ஸோ தட் இட் வில் பி மோர் ஆப்டிமைஸ், ரைட்? நான் வந்துட்டு ஒவ்வொரு பார்ட்டிஷன்லையும் போயிட்டு நம்ம தேடணும். இப்போ ஃபில்டர் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஏற்கனவே அந்த கோட் வந்துட்டு பார்ட்டிஷனாக பிரிஞ்சிருக்கு. நான் அதை ஃபில்டர் பண்ணுறேன்னா ஒவ்வொரு பார்ட்டிஷன்லையும் போய் நான் தேடணும். இப்போ ரெடியூஸ் பை கீங்கிறதே வந்துட்டு ஒரு தனி கீவேர்ட், ஒரு தனி ஃபில்டரிங் ப்ராசஸ் தான். அதுக்கு நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், தனி ஸ்டேஜ் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அந்த ஒரு பார்ட்டிஷனுக்குள்ளே மட்டும் நான் வந்து தேடினா போதுமே தவிர நான் ஹோலாக நான் தேடணும்னு அவசியம் இல்லை இல்லையா? ஸோ இட் வில் பி லைக் தட். ஸோ ஃபார் ஆப்டிமைசேஷன் the stages and tasks are involved. And then have you ever waited forever for a spark job?
chances are it was stuck in a shuffle stage. நம்ம வந்துட்டு shuffling நடக்குது, அது வந்துட்டு filtering process நடக்குதுன்னா we have some time, it will take some time to shuffle. After that it will fetch some data and after that it will show where it is where அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த அவுட்புட் வந்துட்டு கரெக்டா கிரியேட் பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்கணும் இல்லையா. அதுக்கு சில டைம் எடுக்க தான் செய்யும். நெக்ஸ்ட் இப்போ ஸ்டேஜஸ்னா என்னன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் ஃபார் டாஸ்க். டாஸ்க்குங்கிறது நம்ம நார்மலாகவே சொல்லியிருந்தோம். ஸ்டேஜஸோட டிவிஷன் தான், ஸ்டேஜஸோட ஸ்மாலர் ஸ்மாலர் சங்க்ஸ் தான் வந்து டாஸ்க். நவ் இன்சைட் ஈச் ஸ்டேஜ் ஸ்பார்க் கிரியேட்ஸ் டாஸ்க். Each task is same computation applied to one partition of the data, right? ஒரு ஸ்டேஜ்ங்கிறது ஒரு பார்ட்டிஷன், ஸ்டேஜ் 2ங்கிறது இன்னொரு பார்ட்டிஷன்னா அந்த ஒரு பார்ட்டிஷனுக்குள்ளேயே தான் டாஸ்க் இருக்கும். Have you ever seen that video I have posted like here? See, நம்ம வந்துட்டு ஒரு நோடு தான் இருக்கும். இது எக்ஸிக்யூட்டர், இந்த கிரே கலர் பாக்ஸ் தான் ஒரு ஸ்டேஜ் அப்படின்னா அந்த ஒரு ஸ்டேஜ்குள்ள தான் மல்டிபிள் டாஸ்க் இருக்கு. ஸோ இந்த எக்ஸிக்யூட்டருங்கிறது ஒவ்வொரு ப்ராசஸர், ஒவ்வொரு பார்ட்டிஷன். நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா. இஃப் யூ ஆர் நாட் ஷுர் தென் கோ டு day 2 of video. I think this is day 2 of video or day 1 of video. So you can refer and take some knowledge, take some hint in that video, so it will be very useful for you to understand this methodology and analogy. Okay, இப்போ நம்ம வந்துட்டு ஸ்பார்க்னா என்னன்னு பார்த்துட்டோம், டாஸ்க்னா என்ன பார்த்துட்டோம். டாஸ்க்கு நம்ம எக்ஸாம்பிள் சொல்லல. இஃப் யூ ஆர் சாப்பிங் அன் ஆனியன் அஸ் அ ஸ்டேஜ், இப்போ ஆனியன் சாப் பண்றது ஒரு ஸ்டேஜ் அப்படின்னா ஈச் பர்சன் சாப்பிங் ஒன் ஆனியன் இஸ் அ டாஸ்க். இப்போ நான் வந்து 10 வெங்காயம் உரிக்கணும், ஒருத்தனே உட்காந்து எல்லா வெங்காயம் உரிக்கணும் அப்படின்னா ரொம்ப டைம் ஆகும் இல்லையா. இப்போ நான் என்ன பண்ணலாம், நான் வந்து 5 வெங்காயம் உரிக்கிறேன், நீ 5 வெங்காயம் உரி. ஸோ இதனால என்ன நடக்குது அப்படின்னா 10 மினிட்ஸ் நான் வந்துட்டு ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா இப்போ நான் ஷேர் பண்ணிக்கிறதுனால அந்த டாஸ்க் வந்து பிரிஞ்சதுனால அந்த ஒரு ஒரு ஸ்டேஜ் வந்துட்டு ரெண்டா பிரிஞ்சதுனால எனக்கு என்ன ஆகுது, ஆப்டிமைஸ்ட் ஆயிடுது. ஸோ தட் இந்த 10 நிமிஷம் நான் செய்யற வேலையை நான் 5 நிமிஷத்துல செஞ்சுட்டு போயிட போறேன். 2 பேரும் சேர்ந்தா 5 நிமிஷம் செய்ய முடியும், பேரலா நடக்கும். தட் பேரலைசேஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன் தி ஸ்பார்க். இந்த இதை வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், அது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். என்னன்னா பேரலா எல்லாமே ரன் ஆகும். லைக் இஃப் யூ ஆர் சாப்பிங் an onion is a stage, each person chopping an one onion is a task run in parallel across executors, like multiple chefs working at the same time. So it will be more optimized and it will be time consuming, time saving. கன்சியூமிங் சொல்ல முடியாது, டைம் சேவிங்காக இருக்கும். அதுதான் வந்துட்டு இந்த இதுலேயே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஹியர் ஸ்பார்க் கிரியேட்ஸ் மல்டிபிள் ஸ்டேஜஸ் அண்ட் தட் மல்டிபிள் ஸ்டேஜஸ் கிரியேட் மல்டிபிள் டாஸ்க் டு எக்ஸிக்யூட் பேரலலி. அண்ட் தென் ஓகே, உங்களுக்கு வந்துட்டு ஒரு லைவ் எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா ஆல்ரெடி நான் டேட்டா பிரிக்ஸ் வந்துட்டு ஒரு கோட் எழுதி வச்சிருக்கேன். இந்த கோட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன, ஒரு ஸ்பார்க் செஷனை நான் வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டேன். After that, I am giving a data frame. I'm creating a data frame with number from 1 to 10 and அந்த டேட்டா ஃப்ரேம்க்கான காலம் வந்துட்டு ஐடின்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு காலம் அதாவது ஒவ்வொரு ரோவையுமே வந்துட்டு 10ஆல் மல்டிப்ளை பண்ணி அந்த வேல்யூஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஆஃப்டர் தட் அதை நான் ஃபில்டர் பண்ணுறேன். 60க்கு கம்மியாக இருக்க வேல்யூஸை மட்டும் எனக்கு கொடுங்க, அதுக்கு மேலே இருக்க வேல்யூஸ் எனக்கு வேண்டாம். ஆஃப்டர் என்ன பண்ணுறேன், இந்த ரிசல்ட்டை வந்துட்டு அக்ரிகேட் பண்ணுறேன், ஐடியை வந்துட்டு சம் பண்ணிட்டு எல்லாத்தையுமே வந்து ஜாயின் பண்ணுறேன், அதை வந்து டோட்டல் சம்னு வச்சுருக்கேன். ஸோ இதை நான் வந்துட்டு டிஸ்பிளே பண்ணும்போது எனக்கு வந்துட்டு என்ன கிடைக்குது, நான் ரிசல்ட்டை தான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ இட் வில் பி லைக் இந்த அக்ரிகேட் பண்ண வேல்யூஸ் எல்லா வேல்யூஸுமே வந்துட்டு நான் ஆட் பண்ண வேல்யூஸ் மட்டும் எனக்கு என்ன நடக்குது, அதாவது 60யோட கம்மியாக இருக்கிற வேல்யூஸ், அந்த வேல்யூஸ் ஆட் பண்ணால் எனக்கு நார்மலாக 150 கிடைக்குது. இதுவே நான் வந்துட்டு டிஎஃப் ஷோ பண்ணுறேன், df.display அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு அந்த ஃபில்டர்ஸ் மட்டும் நடந்து அந்த வேல்யூஸ் மட்டும் எனக்கு வந்துட்டு நடக்கும், அந்த வேல்யூஸ் மட்டும் அவங்க வந்துட்டு எனக்கு கொடுப்பாங்க. ஸோ தேட் இப்போ நம்ம என்னென்ன வேல்யூஸ்லாம் தெரிஞ்சிருக்கோம், நம்மளுக்கு 10, 20, 30, 40, 50 வரைக்கும் நம்மளுக்கு இருக்கும், கரெக்டா. இப்போ பாருங்க, டாஸ்க் எல்லாமே வந்துட்டு பிரிஞ்சிருக்கு, ஒரு ஸ்டேஜ் மல்டிபிள் ஸ்டேஜஸ் டிவைடிங் இன்டு மல்டிபிள் டாஸ்க். இங்கே பார்த்தீங்களா, நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு ஒவ்வொரு ஐடியிலும் என்னென்ன வேல்யூஸ் இருக்குது, ஃபில்டர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து நான் உங்ககிட்ட ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் பற்றி பார்த்தோம், டேகுன்னு பற்றி பார்த்தோம். இது வந்துட்டு ஒரு டேகோட கண்டினியூசேஷன் தானே டாஸ்க் அண்ட் ஸ்டேஜஸ். டேகுக்குள்ளே எப்படி பிரித்து பண்ணுது, அந்த எக்ஸிக்யூஷன் பிளான் எப்படி இருக்கும், அதை நம்ம லைவாக பார்க்கலாமா. ஓகே,
ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு டிஸ்பிளேவே எடுத்துக்கிறேன் ஸோ தட் இட் வில் பி மோர் ஈஸி ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் ரைட். ஸோ இதில் வந்துட்டு நான் என்னென்ன மாதிரியான ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது ஹியர் சி. ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன நடக்குது, ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு இந்த டேட்டா ஃப்ரேம்குள்ள வேல்யூஸ் இன்செர்ட் பண்ணுறேன். இந்த ரேஞ்ச் வந்து நடந்து எனக்கு வந்து 10 ரோஸாக இருக்குது அவுட்புட். அந்த 10 ரோஸ் ஃபில்டரிங்குள்ளே போகுது. ஃபில்டரிங்குள்ளே போனதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஃபஸ்ட் ஃபில்டரிங்கில் என்ன கொடுத்துருக்கோம், <16 கொடுத்துருக்கோம். ஸோ தட் ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் 5 ரோஸ் மட்டும் வந்துட்டு எனக்கு அவுட்புட்டாக கொடுத்துருக்கு. அந்த காலம்ஸ் எல்லாம் காலம் டு ரோ அதாவது டிஸ்பிளே ஆகிட்டு எனக்கு வேல்யூஸ் வந்துட்டு இந்த காலம் டு ரோ பேசிஸில் தான் இருக்குது. இந்த அவுட்புட் ஆட்ரிபியூட்ஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஐடி மட்டும்தான். இதில் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் ஆயிருக்கு, அதுவும் வந்துட்டு டிஸ்பிளே தானே, அது நம்ம வந்துட்டு அந்த ஏற்கனவே ஸ்டோர்டான வேல்யூஸை எடுத்து கொடுக்கறதுனால எனக்கு டைம் அவ்வளோக்கா யூஸ் ஆகலை. இதை ஃபில்டர் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா என்னன்னா இங்க பாத்தீங்களா கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கு. ஐடி வந்துட்டு மல்டிப்ளை பை 10 அந்த வேல்யூ 60 விட கம்மியா இருக்கணும். இங்க எல்ங்கிறது லாங் வேல்யூஸ். இது இன்டீஜரா இல்ல, இது லாங் வேல்யூஸா இருக்கு, லாங் டேட்டா டைப்ல இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த எல். ஸோ அவுட்புட் ஆட்ரிபியூட்ஸும் ஐடி தான். ஸோ இட் இஸ் லைக் அவுட்புட் ரோஸ் எவ்வளோ இருக்கு, எவ்வளோ மெமரி எடுத்திருக்கு, எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் ஆயிருக்கு. ஏன் ஏன் வந்துட்டு இங்க டைம் ஸ்பெண்ட் ஆகல, ஏன்னா இதை நான் ஏற்கனவே ரன் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே நீங்க நோட் பண்ணிருந்தீங்கன்னா டிஸ்பிளே பண்றதுக்கு முன்னாடியே நான் ரன் பண்ணியிருந்ததுனால ஸ்பார்க் என்ன பண்ணுது அப்படின்னா ஏற்கனவே இந்த டிரான்ஸ்மிஷன்ஸ் வேல்யூ வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அதை வந்து நான் இன்னொரு வீடியோல தெளிவா இன்னும் சொல்றேன். இப்போ அதை வந்துட்டு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நான் ஏற்கனவே ரன் பண்ணி வச்சிருந்த வேல்யூவை நான் திரும்பி ரன் பண்ணாம அதை நான் அப்படியே மெமரியில வச்சுக்கிட்டேன் அப்படின்னா நான் எப்போ கேட்டாலுமே அதை வந்துட்டு எடுத்து கொடுக்கும். இதுதான் நீங்க கேட்டது, அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. see here இதுவும் வந்துட்டு இங்க ஷஃப்லிங் ப்ராசஸ் நடந்திருக்கு. இது நம்மளால உங்களுக்கு நான் வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன். யா சி இங்க ரேஞ்ச் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கு, நெக்ஸ்ட் ஃபில்டரிங் ப்ராசஸ் அண்ட் தென் என்ன பண்ணிருக்கு, அக்ரிகேட் பண்ணிட்டு அக்ரிகேஷன்ல தான் என்ன நடந்திருக்கு, ஷஃப்லிங் பண்ணிட்டு வேல்யூஸ் எல்லாத்தையுமே அவுட்புட் என்ன வந்து ஷஃபிள் ஆயிருக்கு, என்ன நம்பர்ஸ் வாங்கினது, அதை வந்து எப்படி மெமரிக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணது, பார்ட்டிஷன்ஸ் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, சிங்க் டெஸ்டினேஷன்ல ஒரு பார்ட்டிஷன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எத்தனை எத்தனை பைட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ லோக்கல் ஃபைல்ஸ் இருக்கு. இந்த பார்ட்டிஷன் ஸ்ட்ராட்டஜி என்ன, சிங்கிள். ஏன்னா இது வந்துட்டு ஒரு பார்ட்டிஷன் இருந்தாலே எனக்கு போதும். இந்த பார்ட்டிஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு எவ்வளோ வேணும் அப்படிங்கறது சொல்றது யாரு, அது தெரிஞ்சா நீங்க வந்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ஃபர்ஸ்ட் டே 1 வீடியோல வந்துட்டு உங்களுக்கு அதை ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு அதை புரியல அப்படின்னா டே 1 வீடியோ நம்மளோட சேனல்ல அவைலபிளா இருக்கு, அதை வந்து நீங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நான் சொல்றேன். சோர்ஸ் அண்ட் சிங்க் இதுவும் என்னங்கிறது அப்கமிங் வீடியோஸ்ல உங்களுக்கு நல்ல கிளியரான எக்ஸ்பிளனேஷன் போட்டு ஒரு வீடியோவா உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போதைக்கு இந்த டைம் லிமிட் காரணமாக இதோட நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஷஃப்லிங் ப்ராசஸ் எப்படி நடக்குதுங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஷஃப்லிங் முடிச்சுட்டு அக்ரிகேஷனுக்கு அடுத்தது வந்துட்டு காலம் டேட்டா டேபிளாக மாறி இருக்கு. அந்த டேபிள் நெக்ஸ்ட் ரிசல்ட் குவரி ஸ்டேஜில் போயிட்டு ஒரு ஸ்டேஜ் வந்துட்டு முடிஞ்சிருக்கு. இந்த ரிசல்ட் தான் வந்துட்டு என்ன இருக்கு, நம்மளுக்கு அவுட்புட்டாக காமிச்சிருக்கு. அவுட்புட் என்ன, டோட்டல் சம் வேல்யூ மட்டும் வந்துட்டு நம்மளுக்கு அவுட்புட்டாக காமிச்சிருக்கு. ஸோ திஸ் இஸ் ஹவு the entire Spark works, the stages and task, this all in one video. இப்போ உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். in case if you have any doubts or do you want any clarification, tell me in comments and I will repost the video with a clear explanation if you want. So that is like the stages and task. இப்போ ஸ்டேஜ் பார்த்தாச்சு, டாஸ்க் பார்த்தாச்சு, டாக் எப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம். அது ஒரு குயிக் ரீகேப் மாதிரி நம்ம பார்ப்போமா? எஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாக் இஸ் broken into stages and that stage is each stage has multiple tasks and that's how Spark achieves parallelism பத்தி ஒரு எக்ஸ்பிளனேஷன் வேணும் அப்படின்னா நீங்க கமெண்ட்ஸ்ல சொன்னீங்கன்னா அதையும் நான் வந்துட்டு உங்களுக்கு காமிப்பேன். ஃபர்ஸ்ட் டாக்ங்கிறது ஒரு ரெசிபி புக் மாதிரி, ஸ்டேஜஸ்ங்கிறது ஒரு குக்கிங் ஒரு டிஷ்ஷை வந்துட்டு குக் பண்ற மாதிரி, ஒரு டாஸ்க் வந்துட்டு each chef handling one ingredient, ஒரு இன்கிரீடியண்ட்டை ஒரு ஷெஃப் ஹேண்டில் பண்ற மாதிரி தான் டாஸ்க். டுகெதர் Spark serves the meals faster and tastier. Tell me in comments what's your favorite analogy for Spark task.
குக்கிங்கா இருக்கலாம், கிரிக்கெட்டா இருக்கலாம், or something else like anything interesting. Now you know how Spark breaks jobs into stages and tasks. Next, we will see how Spark avoids repeating work with catching and persistence. That's day 7. Don't miss it. Thank you.